நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு துடிச்சேன். நான் பண்ண பாவத்துக்கு உங்க கையால என்ன கொண்டு போட்டா கூட பரவாயில்லதாம்மா. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். வேற எதுக்காகவும் நான் வரலம்மா. சரி, நீ நிஜமாவே திருந்திட்டேனா? எங்களுக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. உன்கிட்ட வெண்ணிலாவை கடத்த சொல்லி சொன்னது யாரு? எதுக்காக அவளை அப்படி பண்ண சொன்னாங்க? அத மட்டும் சொல்லு. நீ பண்ண தப்புக்கு வருத்தப்படுறது உண்மையா இருந்தா சொல்லு. இவ்ளோ மாஸ்டர் பிளானோட அத பண்ண சொன்னது யாரு? நிஜமாவே எனக்கு யாருன்னு தெரியாதுமா. எனக்கு மேல இடத்துல இருந்து இதை பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு. நாங்க அதை தான் பண்ணோம். மத்தபடி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா. என்ன சித்திவன் சொன்னதே சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான். கௌதம், என்னாச்சு மேடம்? ஒண்ணு இல்ல சார். வெண்ணிலா கிட்னாப் கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, இவன் மறுபடியும் வீடு தேடி வந்தான். கேட்டா மன்னிப்பு கேட்க வந்ததா சொல்றான். கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க. ஏண்டா மன்னிப்பு கேட்க வர நேரமாடாது? உண்மையை சொல்லு, எதுக்காகடா வந்த? சார் சத்தியமா நான் மன்னிப்பு கேட்க தான் சார் வந்தேன். ஒழுங்கா கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன். உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். ஏய் வாடா. போலீஸ் அடிக்கு பயந்து நம்ம காட்டி கொடுத்துருவாங்க. அப்படி போட்டு கொடுத்தா நாம செத்தோம். சார் சொன்ன கேளுங்க சார். அத்தை வேண்டாம் அத்தை. மனசு மாறி மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்காரு. இவரை மன்னிச்சு விட்டுறலாம் அத்தை. போலீஸ்ல எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். வெண்ணிலா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவன் உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தவன். உன்னை அத்தனை பேர் முன்னாடி தலை குனிய வச்சவன். அவனை மன்னிச்சு விட சொல்றியா? இல்ல அத்தை, இவர் பண்ண தப்புக்கு தான் எல்லாத்தையும் இழந்து தனிமரமா நிக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய தண்டனை வேணுமா அத்தை? என்ன வெண்ணிலா பேசுற? இவன மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் பத்தாது. காலம் முழுக்க ஜெயிலிய கடந்து சாகணும். இல்ல நீ எப்போ தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரோ அப்பவே அவரை மன்னிச்சிடணும்.